வரகுண பாண்டியன் ஆட்சி காலத்தில் ஏமநாதன் என்னும் புலவன் பாண்டிய நாட்டிற்கு வந்தான். யாழ் வாசிப்பதில் வல்லவனான அவன் அரசன் முன் யாழிசைத்து காட்டினான். யாழிசையில் மயங்கிய அரசன் ஏமநாதனை பாராட்டினார். ஏமநாதனும் அவனுடைய சீடர்களும் இதனால் மிகவும் கர்வமடைந்தார்கள். பாண்டிய நாட்டில் என்னுடன் போட்டியிட யாராவது உள்ளார்களா என ஆணவத்துடன் சவால் விட்டான் ஏமநாதன். அவனை எதிர்த்து யாரும் போட்டியிட முன்வராத காரணத்தால் பாண்டிய மன்னன் அரசவை ஆஸ்தான வித்வானான பானபத்திரரை அழைத்து ஏமநாதனுடன் போட்டியிட பணித்தார். தெருவெங்கும் ஏமநாதனின் சீடர்கள் யாழிசையை கேட்ட பானபத்திரர் ஏமநாதனை வெல்லும் வழி தெரியாமல் சோமசுந்தரரை வேண்டி வருந்தி நின்றார். இறைவனும் ஒரு முதியவரின் உருவம் கொண்டு விறகு விற்பவராக ஒரு யாழை எடுத்துக்கொண்டு ஏமநாதன் தங்கியிருந்த வீட்டு திண்ணையில் அமர்ந்து யாழினை வாசித்து கொண்டே பாடினார். அந்த தெய்வ கானத்தை கேட்ட ஏமநாதன் வெளியே வந்து விறகு விற்பவரை நீ யார் என்று வினவ, அவரும் பானபத்திரரால் வயோதிகர் என்று ஒதுக்கப்பட்ட ஆள் என்று கூறினார். ஒதுக்கப்பட்ட ஆளுக்கே இவ்வளவு திறமை